சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பற்றி உங்களை கேட்குறதுக்கு இது இல்லை. இன்றைக்கி கூட என்ன சொல்கிறான், ஜனநாயகம் படம் திரைப்படம் வெளியிடப்படுன்றான். ஜனநாயக படத்திலேயே முஸ்லீமை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தியிருக்கான். ஒரு ஆட்சி இப்போதான் ஒரு 3 மாதத்துக்காவது நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அது மேலே ஒரு மதசாயம் பூசுகிற மாதிரி இருக்கு. என்னப்பா சட்டமன்றத்தில் எடுத்த உடனே நம்ம இதுவரை குரலை சொல்லித்தான் தொடங்குவோம். தொடங்குறது குரலை சொல்லித்தான் தொடங்குவோம். இவர் என்ன சொல்லி தொடங்கினார் புதிய சபாநாயகர்? யோசிச்சு பாருங்க. எனக்கு விஜய் பிடிக்குமா அப்படின்னா 100க்கு 100 விஜய் பிடிக்கும். அது வேறு விஷயம். இது முழுக்க முழுக்க பித்தலாட்டத்தனமான அரசியலுங்க. தாவிக்காது முழுக்க முழுக்க பித்தலாட்டத்தனமான அரசு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன டயலாக் விட்டீங்க? உங்க ஆட்சியில நீங்க பண்ணாததே இப்ப இவங்க பண்றாங்க. நீங்க உண்மையில திமுக பயப்படாம ஆண்மையோடு செயல்பட்டு இருந்தேன்னா திமுக ஆட்சி இன்னைக்கு விஜய் எல்லாம் ஒரு ஆள். நாங்க பெரிய மனசு பண்ணி அப்போ அந்த அவரை விட்டுட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணீங்க? எங்க விட்டீங்க நீங்க? இன்னைக்கு எம்எல்ஏ பேசினாருன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தூக்கி போறீங்க. ஆதவர்ஜினா என்ன பேசினார்? ஒரு வயலை விட மாட்டேன்னாரு. என்னடா பண்ணுவேன்? புடுங்கியா நீங்க வகிக்கக்கூடிய பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். நீங்க பேசுறது டிஎம்கே ஆதரவா பேசுற மாதிரி இருக்கா? குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினர்களை கலந்து கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இன்னும் சிறையில் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி நாங்கள் இஸ்லாமியருக்கு இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல. இதெல்லாம் நான் மாத்துறேன், சிறுபான்மையினருக்கு நான் காவலன் நல்லவன் சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் ஆட்சி அமைச்சாரு. ஆனால் இவரும் அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே. இல்லை, அது விஜய் நான் அவங்களெல்லாம் வெளியே விடுறேன்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல. ஆனால் இந்த சமுதாயம் எதிர்பார்க்குது விஜயாச்சும் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. இல்லை, அம்சன் வரும்போது குல்லா போட்டுன்னு போனார். அப்போ போகும்போதெல்லாம் அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கு ஒருத்தன் வரா, நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க மாற்றுன்னு வந்துட்டாங்க. விஜய் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. விஜய் திரைப்படங்களே முஸ்லீம்களை தீவிரவாதியை பயங்கரவாதியை காட்சிப்படுத்தி படம் எடுத்து பணம் சம்பாதிச்சு வருங்க. இப்போ அவர் முதல்வராக இருக்காருன்னு சொன்னால் அவர்கிட்டலாம் போய் நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளோ முட்டாள்தான். நான்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை விஜய் கிட்டலாம். விஜய் கிட்ட இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி வச்சு அமைச்சர் பதில் வாங்கியிருக்காங்கல்ல. அது என்ன பண்ணுறது? இறஞ்சி திங்கிறதுக்கு 4 பேர் இருக்க தான் செய்வான். ஏன் பிஜேபி கிட்ட முஸ்லீம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் இல்லையா? எல்லா இடத்துலையும் 4 பேர் இருப்பான் இறஞ்சி திங்கிறதுக்கு. ஆளுங்கட்சி ஏதாவது இறஞ்சி திங்கலாம், ஏதாவது கிடைக்கும், அல்லது இப்போ தன்னை பாதுகாத்துக்கலாம். வேறு என்ன? இவனுங்கெல்லாம் சமூக பற்றுன்றது யாருக்கு இருக்குது சொல்லுங்கள்? ஒரு ஆளுக்கு இருக்குது சொல்லுங்கள், நான் விட்டுட்டு போகிறேன். முஸ்லீம் லீக் இருக்கா? முஸ்லீம் லீக்குக்கு அப்படி இருந்ததுன்னா அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிங்க, ஆட்சியில் பங்கு பெறுறீங்க. சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பற்றி உங்களை கேட்குறதுக்கு இது இல்லை. இன்றைக்கி கூட என்ன சொல்கிறான், ஜனநாயகம் படம் திரைப்படம் வெளியிடப்படுன்றான். ஜனநாயக படத்திலேயே முஸ்லீமை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தியிருக்கான். அப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணணும்? ஒரு சமூகத்தினுடைய உணர்வு குறைஞ்சபட்சம் 1% இருந்தால் கூட அவங்க அமைச்சரவையிலாச்சும் வெளியிடணுமா இல்லையா? அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு அமைச்சர் பணம் பொருளாதாரம் அது என்ன சொல்கிறது, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு இல்லை சோஃபா செட்டு, அது சோஃபாக்குள்ளே வச்சு போச்சா இல்லை என்ன போச்சுன்னு தெரில. வேறு என்ன? அப்போ அவங்கக்கிட்ட சமூக பற்றெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட. இப்போ ஜனநாயகம் படம் வருது வெளியிடுவேன்னு சொல்கிறான். என்ன அர்த்தம்? அந்த படத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தியிருக்கான். ஒரு முஸ்லீம் குண்டு வைப்பானா, இன்னொரு முஸ்லீம் காட்டி கொடுப்பானா? எப்படி? ஒரு முஸ்லீம் குண்டு வைப்பானா, இன்னொரு முஸ்லீம் காட்டி கொடுப்பானா? இப்போ அயோக்கியத்தனமான கதையம்சம் தானே இது. அப்போ இன்னொருத்தவங்க கேட்டு வெளியே வந்திருக்கலாம். கேட்டு வெளியே வந்திருக்கலாம். அப்போ அவங்கள சுயநலன்றீங்க. அவங்க வராது யாரு? இந்த முஸ்லீம் கட்சிலாம் கூட்டணி வச்சு அமைச்சர் வாங்கியிருக்காங்கல்ல. இன்னும் வேற என்ன? சுயநலம். ஆமாம் ஆமாம். போராட்ட உண்மையான ஒரு கட்சி அந்த சமூக நலன் சிறிதும் இல்லை. இருந்திருந்தால் இது இந்த மாதிரி நீ படம் எடுத்திருக்க, இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? அதுக்கு சில பேர் சப்ப கட்டுறானுங்க. அதையும் ஒரு முஸ்லீம் தானே காட்டி கொடுக்குற மாதிரி தேச தியாகி மாரி காட்டியிருக்காருன்னு. தமிழகத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்கு. அது எந்த கட்சின்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு பேட்டி கொடுக்க போகும்போதும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் 4 மாதம் தான், 4 மாதம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னதான் நடக்குது எனக்கு புரியல. எப்படி இடைத்தேர்தல் வரும், என்ன பிளான் பண்ணுறீங்க டிஎம்கேல நாங்கள் ஒன்றும் சதி பண்ணலை, சரியா? சதி பண்ணுறதுக்கு இவங்க எங்களை தூண்டுறாங்க, சதி பண்ண தூண்டுறாங்க. தாவேக்கா ஆளுங்கன்ற அரசு தூண்டுது. ஏன்னா சும்மா இருக்கும்போது அதை பண்ணனா இதை பண்ணா அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு சொல்லி எங்கள் ஆளுகளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் மத்தியில் ஒரு விதமான வெறுப்புணர்வு வருமா வராதா? பொதுமக்கள் வாக்களித்த பொதுமக்களுக்கு வெறுப்புணர்வு வருமா வராதா? ஏற்கனவே உங்கள் மேலே வந்து வெறுப்புணர்வுனால தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வெறுப்புணர்வுனால தான் பூரா ஓட்டு போட்டு அவர் இன்னும் ஃபுல் மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலை. ஆட்சி அமைச்சார், எங்களுடைய தயவால தான் ஆட்சி அமைச்சது. யாரோட தயவால? திமுகவுடைய தயவால தான் ஆட்சி அமைச்சார். எதனாலன்னா நாங்கள் தானே அனுப்பிச்சி வச்சோம். இங்கேருந்து எங்களுடைய கூட்டணியிலேருந்து ஜெயித்த கட்சிகளை அனுப்பிச்சி வச்சது யார்? அப்போ நீங்கள் தான் போய் காப்பாற்றுன்னு சொல்லி அனுப்பி வச்சு. ஆமாம், எங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, யாராக இருந்தாலும் நம்ம நாட்டு மக்களே ஒருத்தர் ஆளட்டும் அப்படிங்கிறத, பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறது மோட்டிவேஷனு. அதுக்கு யார் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அனுப்பிச்சோம். இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து பாஜக எதிர்க்கிறீங்களா? பாஜகவை நாங்கள் எப்பயுமே நேற்றும் இன்னைக்கு நாளைக்கும் எதிர்ப்போம். கொஞ்சம் தொங்கிச்சுங்க. பாஜகவை நாங்கள் என்றைக்குமே எதிர்ப்போம், சரியா? பாஜக வந்து அது வந்து பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு முழு காரணம் என்னன்னா அவங்களுடைய சில அணுகுமுறைகள் தான். அந்த அணுகுமுறைகளுக்காக தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம், சரியா? வர்ணாசிரமம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் ஆர்எஸ்எஸில் வர்ணாசிரமங்கிறது இருக்குது. இவர் சொல்கிறார் எல்லா ஜாதியும் தான் இருக்காங்க, எல்லா ஜாதியும் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே இருக்க அந்த பார்ப்பனர்களுடைய கைப்பாவையாக தான் மற்றவங்க இருக்க முடியுமே தவிர, இன்னும் ஈவன் பிரதமர் கூட இன்றைக்கி பார்ப்பனருடைய கைப்பாவையாக தான் அங்கே செயல்படுறாரே தவிர இண்டிவிஜுவலாக பிரதமரால் செயல்பட முடியாது, சரிங்களா? இதுதான் இன்றைக்கி உள்ள அரசியல் அமைப்பு. அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நமக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்றைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு, இன்றைக்கு கிறிஸ்துவ மதம் தான். இதில் என்ன தெரியாதா? கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க தான் மெஜாரிட்டி இன்றைக்கி இருக்காங்க. நாங்கள் 8 இவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னார். யாருக்கு? பட்டியலின மக்களுக்கு. பட் அவங்க யார்? எல்லாமே கிறிஸ்துவர்கள். ஆனால் இப்போ அவங்க எல்லாம் கிறிஸ்துவத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் பழைய சர்டிஃபிகேட்டை கொடுத்து இந்த மாதிரி வர்றாங்க. இதெல்லாம் வந்து தவறு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே பாருங்கள், சபாநாயகரை பார்க்க நண்பர் ஒருத்தர் போயிருக்காரு அங்கே ஆஃபீஸில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒருத்தர் அல்லலோயா பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காராம். அது அவங்க வீடு, அவங்க என்னோட வீடு இல்லைப்பா, வீட்டில் இல்லை, செக்ரட்டரியேட்டில் ஆஃபீஸ், சட்டசபைக்குள்ள அங்கே உட்காந்துருக்கும் பூரா அல்லலோயா தான் உட்காந்துருக்கானா. இவர் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்கார முடியலையா, அவர்கிட்ட பேசணும்னு போயிருக்காரு. இவங்க பூரா அல்லலாயா அவரை வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணவும் நெத்தியில் சிலுவை போடவும் இப்படிமான்னு உட்காந்துட்டு இருந்திருக்கானுங்க. இது என்னைக்கிடா முடியுது, இவ்வளோ பேர் உட்காந்துருக்கானுங்கன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. ஒரு ஆட்சி இப்போ தான் வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்டாவது நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அது மேலே ஒரு மதசாயம் பூசுகிற மாதிரி இருக்கு. என்னப்பா, சட்டமன்றத்தில் எடுத்த உடனே நம்ம இதுவரை வந்து குரலை சொல்லித்தான் தொடங்குவோம். தொடங்குறது குரலை சொல்லித்தான் தொடங்குவோம். இவர் என்ன சொல்லி தொடங்கினார்? புதிய சபாநாயகர். யோசிச்சு பாருங்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவை வணங்கித்தானே பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியலை. ஏதோ அவர் மேலே சினிமாவில் இருக்க ஒரு மோகத்தின் காரணமாக மக்கள் வந்து வாக்களிச்சிட்டாங்க. அதுவும் அந்த குட்டீஸு சுட்டீஸு அது. ரெண்டாவது இவர் எல்லாத்துக்குமே நான் தாய் மாவனாக இருப்பேன் அப்படின்னாரு. அதில் சில பொம்பளைகள்லாம் என்ன பேசினாலுவோ, நாங்கள் வந்து கூட்டுறவன் கூட 4 பொண்டாட்டி வச்சுருக்கான், அவர் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறதுல என்னன்னு பேசுனா. இன்னொருத்தி எல்லாம் ஒழுங்காக பேசுகிறவங்க தானே, திமுக தவறாக பேசுனதே. திமுகலாம் இப்படியெல்லாம் பேச மாட்டானுங்க. இன்னொருத்தி என்ன பேசுனா, எனக்கு ரொம்ப என் புருஷனை பக்கத்தில் வச்சுட்டேன், புருஷனை காட்டில் எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்றா அவ. இன்னொருத்தி என்ன பேசுனா, தேர்தலுக்கு முன்னாடி 1000 அக்கா இருக்கும், 1000 தங்கச்சி இருக்கும்,
2000 பொண்டாட்டியாக கூட நாங்கள் 2 பேர் இருந்துட்டு போகிறோம்னு பேசினாளுங்க. அப்போ அக்கா தங்கச்சி உறவுகளையே கொச்சைப்படுத்தி யூடியூப்பில் எடுத்து போட்டும்போது ஒரு வார்த்தையாவது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அதை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கு பேசினாரா, இல்லை இன்றைக்கி தான் பேசுகிறாரா? பேசலையே. அப்போ இதுலேருந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் அவங்க தயார் பண்ணி அனுப்புகிற ரீல்ஸு பூரா அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த சில எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸில் வச்சு தான் எடுக்கிறாங்க இந்த ரீல்ஸ் எல்லாம். இதே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்களே ரீல்ஸு, இதே தான் நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் உங்கள் டிஎம் கேஸில் பண்ண சொன்னீங்க எலெக்ஷன் டைமில். ஏப்பா நாங்கள் இவ்வளோ மாதிரி நாங்கள் உதயநிதிக்கு 2000 பேர் நாங்கள் பொண்டாட்டி இருப்போம் எவ்வளோப்பா பேசுனா சொல்லுப்பா. இல்லை கலைஞருக்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு நான் 10 பொண்டாட்டி இருப்போன்னு எவ்வளோப்பா பேசுனா. என் புருஷனை காட்டிலையும் ஸ்டாலினை தான் பிடிக்கணும் எவ்வளோப்பா பேசுனா. யார் பேசுனா? அரசியல் பேசியிருப்போமே தவிர அவசாரித்தனம் பேசலை. புரிஞ்சுக்கோ, இதை முழுக்க அவசாரித்தனம். எனக்கு வந்து விஜய் பிடிக்குமா அப்படின்னா 100க்கு 100 விஜய் பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் வந்து அவருக்கு வந்து வெற்றி பெறுறதுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு பழமொழி, சாமபேத தண்டம் அதெல்லாம் இப்போ உபயோகப்படுத்தி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். நல்லா இருக்கட்டும், நல்லாட்சி கொடுக்கட்டும். நல்லாட்சி கொடுத்தாருன்னா நான் தான் வாழ்த்துவேன். நானும் இப்போ சில விஷயங்களில் வந்து நேர்மையாக தான் நானும் இப்போ அவரை பற்றி பெருமையாக தான் சில விஷயங்கள்லாம் பேசுகிறேன். பயம் இல்லை. அங்கங்கே சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுகளில் எல்லாம் நடக்கிறது, ஆர்டிஓ ஆஃபீஸெல்லாம் நடக்கிற அந்த லஞ்ச லாவணியங்களாம் அங்கங்கே பிடிக்கிறாங்க. லஞ்சம் வந்து இப்போ இல்லைன்னு சொல்ல வரீங்க? அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா, இருக்குது. இவர் பாருங்க, ஒரு திமுக ஆதரவாளர் இருந்துட்டு ஒவ்வொரு ஆட்சியும் ஆரம்பத்தில் எல்லாமே இந்த மாதிரி சீன் நடக்க தான் செய்யும். திமுக ஆட்சி அப்படிதான், அதிமுக ஆட்சி அப்படிதான், அந்த மாதிரி சீன் நடந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சீன் தான் நடக்குது. நேற்று கூட ப. சிதம்பரம் சொல்கிறாரு, இந்த 2 மாதத்தில் வந்து லஞ்சமே இல்லாமல் அவரை வீட்டை விட்டு வெளியே வந்தாருன்னு தெரியும் அவர் லஞ்சம் இருக்கா இல்லையான்றது. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே அவர் வந்து அறிக்கை கொடுக்கல. லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கா ஆட்சி வந்து லஞ்சமே வாங்கலை யாரும், எல்லாம் நேர்மையாக உண்மையாக இருக்காங்கன்னு சொன்னால் எங்கே இருக்காங்க உண்மையாக நேர்மையாக? யார் லஞ்சம் கேட்குறா? கேட்டால் என்ன பிடிங்கடா? யார் கேட்குறா? நம்ம தான் கொடுத்து வேலை முடிக்கிறோம். எல்லாம் வேலையே நடக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அரசு அதிகாரிக்கிட்ட போனீங்கன்னா 10 தடவை இல்லை 20 தடவை சுற்றினாலும் வேலை நடக்கிறது இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே உட்காமக்கா வந்து கூப்பிட்ற அந்த ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான், புரோக்கர், கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்தோன்னா வேலை முடியுது. இவர் என்ன சொல்கிறாரு, டயலாக் கூடுறாரு, யாருன்னா கேட்டால் எனக்கு தெரிவிங்க அப்படின்னு. டிஎம்கேல ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் தயங்குறீங்களா சொல்கிறதுக்கு? நீங்கள் அவ்வளோ பத்திரமாட்டு விஜய் வந்து அவ்வளோ உத்தமனாக நல்லவனாகவும் பத்திரமாட்டு தங்கமாக தான் விஜயபாஸ்கர் அவர்களை ஏன் கட்சியில் சேர்க்கணும்? அவங்க தான் வந்து ஊழல் கேஸ் இருக்குல்ல, ஊழல் பண்ணி 4-5 வழக்கு இருக்கு இல்லையா, அவங்கள ஏன் நீங்கள் சேர்க்குறீங்க? இது முழுக்க பித்தலாட்டத்தனமான அரசியலுங்க தாவிக்காது. முழுக்க பித்தலாட்டுத்தனமான அரசு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன டைலாக் விட்டீங்க? அண்ணா அறிவாளி பக்கம் யார் போனாலும் சரி கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னீங்களா இல்லையா? ஊழல் கூட்டணின்னு சொன்னீங்களா? அந்த ஊழல் கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி நீ ஏன்டா இப்போ சேர்த்த இப்படின்னு கேட்டோன்னா தப்பா? கேட்க தான் செய்வோம் நாங்கள். இதுக்காக நீங்கள் வழக்கு கால் மயிருக்கு சமம் வழக்கு நீங்கள் கேஸெல்லாம் புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடி நீ எப்படி பேசுனேன் அப்படியே இருக்கணும், அப்படி ஆட்சி நடத்தணும். உங்கள்கிட்ட மைனாரிட்டி இருக்கா, மைனாரிட்டியோடு தான் இருக்கணும். அதை மெஜாரிட்டி ஆக்கிறது, எம்எல்ஏ கிட்ட பணத்தை கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு அவங்கள ராஜினாமா பண்ணி வைக்கிட்டு ஜனநாயகத்தை ஒரு கூத்து ஆக்கிறதெல்லாம் வந்து சரியாது. இனி கூட சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன யோகியமாக பேசுகிறீங்க? நான் கேட்குறேன், விஜய் என்னங்க யோகியமாக பேசுகிறேன்? முதல்வர் மாரி பேசுகிறாருங்க. திருச்சியில் நீங்கள் முதல்வர் திருச்சிக்கு போனீங்க, திருச்சியில் என்ன பேசுனீங்க? இப்போ கரூரில் போய் பேசுகிறீங்க, கரூரில் போய் என்ன பேசுனீங்க? இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது பண்ணியிருக்கீங்க. கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு மிரட்டலோட தோணியில் பேசினாருங்க. நான் என்ன சொல்கிறேன், பேசினாருன்னா வழக்கு போடுங்க அவர் மீது. கைது பண்ணுற அளவுக்கு சட்டமன்ற அவரும் மக்கள் பிரதிநிதி தானே, கேட்குற மக்கள் பிரதிநிதி சார். நீங்கள் கரூரில் போய் என்ன பேசுனீங்க? முதல்வர் மாரியா பேசுனீங்க? எதுக்கு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கலாம்? என்ன எதுக்கு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கு போல? அப்போ ஒரு முதல்வர் வாயிலேருந்து வரலாமா? நீங்கள் என்னென்ன நக்கல் அடிச்சிங்க? எங்கள் ஆட்சி வந்தோன்னு ஒருத்தர் ஓடுறாரு ஓடியெல்லாம் காமிக்கிறீங்க. நீங்கள் ஓடினீங்களே, கரூர்லேருந்து ஓடி வந்தீங்களே, அதை நக்கல் அடிக்க தான் செய்வான் திமுககாரன். அவனுக்கு உண்டான பாணியில் பேசுகிறான். நீங்கள் பேசுகிற மாரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரி அவனுக்கு யாரும் ஸ்கிரிப்ட் எழுதலை, யதார்த்தமாக பேசுகிறாப்புல. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் கைது பண்ணுறது சரியா, கேஸ் போடுங்கன்றீங்க. ஆனால் பொதுவாக பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ணாததே இப்போ இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையிலே திமுக வந்து பயப்படாமல் ஆண்மையோடு செயல்பட்டு இருந்தேன்னா திமுக ஆட்சி
இன்னைக்கு விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை. எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க? எந்த விஷயம்? கரூர் விஷயத்தையும் எடுத்துங்க. ஏங்க நம்மலாம் திமுக ஜால்ரா போடுற கோஷ்டி இல்லை. திமுக எதிராக பேசணும் தான் நான்லாம், புரிஞ்சுங்களா? இப்போ அங்கே கரூரில் நடந்த சம்பவம் என்ன நடந்தது? முழுக்க முழுக்க உன்னுடைய தற்கொலை ஒரு ஒழுக்கம் இல்லாமல் அங்கே காலையிலேருந்து வரேன்னு சொல்லி 8 மணிக்கு இரவு போய் அதனால் அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் போதையில் இடித்து தள்ளி முட்டி மோதி அப்பாவி பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்ன 41 பேரை கொண்டுட்டு இன்ன வரையும் அதுக்காக தெரிஞ்சோ தெரியாமல் நடந்த இந்த விபத்துக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லி இன்ன வரையும் வெளிப்படையாக பேசலைங்க விஜய். இதை பற்றி ஏங்க யாருமே ஊடகங்கள்லாம் பெரிய விவாதமாக கொண்டு போக மாட்டேன்றீங்க? காரணம் விஜயா இல்லையா? யாரை பார்க்க வந்தாங்க அந்த மக்கள்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லணும், இது யாராவது இருக்கட்டும், யார் சதியாச்சும் இருக்கட்டும், இதுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லி பகிரங்கமாக மக்கள்கிட்ட பேசியிருக்கணுங்க. நாங்கள் பெரிய மனசு பண்ணி அப்போ அந்த அவரை விட்டுட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணீங்க? எங்கே விட்டீங்க நீங்கள்? இன்றைக்கி எம்எல்ஏ பேசினாருன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தூக்கி போகிறீங்க. ஆதவர்ஜினா என்ன பேசினார்? ஒரு வயலை விட மாட்டேன்னாரு. என்னடா பண்ணுவேன்? குடும்பியா நீ? அமைச்சர்ன்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். ஏன்னா உனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, ஆதவர்ஜினாவுக்கோ ஜோசப் விஜய்க்கோ நாங்கள் கொடுக்குற மரியாதை இல்லை. நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். நீங்கள் பேசுவது டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கா? அதுதான் சொல்கிறேன், நான் டிஎம்கேக்கு ஆதரவானவன் இல்லை. அதே நேரத்தில் தாவேக்கா டிஎம்கே எதிர்க்குன்னு சொல்லி தாவேக்கான்ற சைனடை கழுத்தில் மாட்டி சுற்றத்துக்கு நான் தயாராக இல்லை. புரியுதுங்களா? டிஎம்கே மக்கள் விரோத செயல்படுப்படும் போது நம்ம கடுமையாக எதிர்த்தோம். டிஎம்கேட்ட அண்டி பிழைக்கலை, நம்ம அண்ணா அறிவாலயத்தில் முட்டி போட்டு வாழலை நம்ம அந்த மாரி. டிவிகேவும் டிஎம்கேவும் தான் போட்டி, 2 பேர் தான் போட்டி, எங்களுக்கு அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கே விட்டுட்டு ஏடிஎம்கேவை அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஆட்கள்லாம் என்ன புரியாமல் பேசுகிறீங்க? மிஸ்டர் ராதவ் அர்ஜுன் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு அதிமுகவும் தாவேக்காவும் 2 ஒன்று தான், அது வேற கட்சி இது வேற கட்சி, 2 கட்சியும் ஒரு கட்சி தான் பேசினாரா இல்லையா? 2 ஒன்று தான் பேசுறது வேற. ஆனால் அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு அழிச்சு அந்த ஆட்கள்லாம் இங்கே சேர்க்கறது ஒன்றுன்னும் போது அப்புறம் என்ன, எல்லாம் அங்கே இருக்கவங்க இங்கே வர போகிறாங்க, இதில் என்ன பெரிய விஷயம்? ஆனால் அவர் சொன்னது வேற செய்யறது வேற. நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா? வரவேற்கிறீங்களா? இதுவரை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்கள் நடைபெற்றதே இல்லை. இதுதான் முதல் முறை. அப்போ நீங்கள் சொன்னார் அதாவது இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி எம்எல்ஏக்களை வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ அண்ணன் சொன்னார்ல, அந்த பெண்கள் எல்லாம் வீடியோ பிடிச்சி அழுகிற மாதிரி பெண்கள் என்ன அழுகிற விஜய் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆக்கினாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்டாலையும் சோசியல் மீடியாவில் அந்த குழந்தைகள் இந்த முறை விஜய் தான் வருவார் அப்படின்ற அந்த குழந்தைகளை, ஏன்னா குழந்தைங்க இது பார்த்து அதை ஒரு விதமான மன இதுக்கு உள்ளாக்கி அப்போது இந்த விஜயுடைய பேச்சுக்களை எல்லாமே இன்ஸ்டாவில் வாய்ஸ் ஆஃப் 500 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமனில் யார் அப்போ மட்டும் சொத்து? நீ சம்பாதிக்கவே இல்லை, ஆட்சிக்கே வரல. இப்போ திமுக அதிமுக ஏற்கனவே ஆண்டு இருக்காங்க, ஏதோ வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ நீ 500 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம். அப்போ அந்த காமன் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண அட்ராசிட்டிகள் கொஞ்சம் நெஞ்சமா? நமது குக்கு செய்திகள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 74 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இது மக்களாகிய நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்துருக்காது. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் நல்லா வளரணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். இது இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை.